வாசலில் பல்காக கோலம் போட்டாச்சு. அடுத்து வீட்டுக்குள்ளலாம் தொடச்சி கிடச்சி சுத்தம் பண்ணியாச்சு. அடுப்பில் நம்ம கணேசரையே வரைஞ்சாச்சு. எப்பயும் கோலம் தான் போடுவேன். இந்த ஆட்ட கணேசருக்கு பிறந்த நாள்னால அவரையே வரைஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து காலை டிஃபன் ரெடி பண்ணி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு மதியம் லன்ச்சு ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பாப்பாவே நான் குளிக்க ஊற்றி அவளை கிளப்பி வச்சாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அவளை கவனிக்க எனக்கு நேரம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பருப்பு உருண்டை குழம்பே வச்சாச்சுங்க. சாம்பார் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. வீட்டில் பருப்பு உருண்டை குழம்பே வைக்க சொல்லிட்டாங்க. அதோட அதையே வச்சாச்சுங்க. அப்புறம் அதுக்கு வெஞ்சனம் வேறு பார்த்தோம். என்ன வெஞ்சனம் செய்யலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சரி இருக்கிறத போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டைக்கோசு கேரட்டையும் போட்டு வச்சாச்சுங்க. அப்புறம் நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து எல்லோரும் ஒன்றா மதிய சாப்பாடை சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு விநாயகருக்கு அப்புறம் என் வீட்டுக்கார் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நானும் கொலக்கட்டை எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிக்க 3 மணி ஆயிடுச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நானும் கொலக்கட்டை கொண்டக்கடலை எல்லாம் அவிக்க கரெக்டாக டைம் ஆயிடுச்சுங்க. 5 மணிக்கு இப்படி ஆயிடுச்சு. அதை வீடியோ எடுக்க முடியலனால, ஏன்னா நான் ஒரு ஆள்னால எடுக்க முடியல. எங்கள் விநாயகர் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். அப்புறம் விநாயகருக்கு சிறப்பாக பிரசாதம்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. அப்புறம் நாங்களும் பிரசாதம் எடுத்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு சரி நம்ம ஏரியாவில் எந்த விநாயகர் வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு அவரையும் கும்பிட்டு வந்துருவோன்னு கிளம்பிட்டோங்க. தேங்க்யூ ஃபார்